குருச்சரணம். டிவைன் பாத் சேனல் சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரையும் வரவேற்கிறேன். வருகிற 6/10/2025 பௌர்ணமி தினம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தினம் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டேரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம பௌர்ணமி தினத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3 தெரியுதா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நீங்கள் ஏஞ்சல்ஸ் யாரை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்கள மனதில் நிறுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பாருங்கள். ஓகேவா? அவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம். மோஸ்ட் ஆஃப் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இல்லை ஏஞ்சல்ஸ், குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்கள மனதில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் இந்த பௌர்ணமி தினத்துக்கு என்ன கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது, என்ன உங்களோட இன்டென்ஷன், அதை மனதில் பதிவு பண்ணிக்கிட்டு பாருங்க. ஓகே, சரி. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் என்ன பதில் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் இருக்கு. இந்த நியூ ஸ்டார்ட் எதை நோக்கினா, நீங்க ஒரு ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், உங்களோட ஜாப் கேரியர்ல ரொம்ப நாளாக நீங்க ஏதோ ஒரு விஷயம் ஃபைனான்ஸ் வேணும், ஒரு ஜாப்ல நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஒரு அவேக்னிங் பீரியட் இது. ஓகேவா? நீங்க உங்களோட லைஃப்பை ரொம்ப ஜாய்ஃபுல்லா நீங்க கொண்டாட போறீங்க. ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஈவெண்ட் உங்க லைஃப்ல இருக்கு. அதை என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் நமக்கு பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் ரொம்ப வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்ததுன்னா நீங்க அதுல இருந்து வெளில வரணும். ஓகேவா? பாசிட்டிவா இருங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடத்தி தரத்துக்கு டிவைன் ரெடியா இருக்கு. உங்களோட அந்த பாஸ்ட் சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கான வேலை வாய்ப்பு, மணி இன்கம், லைஃப் சேஞ்சிங், அதாவது நியூ பார்ட்னர் கேட்குறீங்க அப்படின்னாலும் அந்த இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. 2வது, நீங்க பார்க்கறதுல நீங்க ஒரு ஃபாதர் கேரக்டர்ல இருக்கீங்க, ஒரு குடும்ப தலைவனா இருக்கீங்க அப்படின்னா உங்களால அதாவது நீங்களும் கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு பண வரவு ஏற்படலாம். உங்களோட வேலையில இல்லைன்னா நீங்க உங்களோட பிசினஸ்ல ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நல்ல ஒரு நீங்க கிரவுண்டிங்கா இருப்பீங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வர்றது உங்களுக்கு. ஓகேவா? அதன் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களையும் நல்லா பார்த்துக்குவீங்க, உங்களோட ஃபேமிலியும் நல்லா கவனிச்சுக்குவீங்க. ஒரு மாடல் சப்போர்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க தர போறீங்க. ஓகேவா? ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு உங்ககிட்ட. இவ்வளவு நாள் நீங்க ரொம்ப அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா இப்போ இந்த நியூ மூன் டே உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்கை கொடுக்குது. அதனால ரொம்ப சோர்வா இருக்கிறது, டல்லா இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஆக்டிவா இருங்க. உங்க வேலையை ஆக்டிவா செய்யுங்க. இந்த பைல் 1, இந்த பைரட் கிறிஸ்டலே மணி எனர்ஜிக்கானது. ஓகேவா? ஸோ இதை சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அந்த சக்சஸ், அந்த மணி எனர்ஜில மணி ஃப்ளோ அபரிவிதமா ஒரு லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா டிவைன் கொடுக்குறாங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சிலர் இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கோ இல்லைன்னா புதிய வாய்ப்புகளுக்கோ நீங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். ஓகே? ரொம்ப பேஷனட்டா வேலை பார்ப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஏதோ 10ல் 11 நீங்க ஒர்க் பண்ற அந்த மாதிரி நபர் கிடையாது. ஒரு குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பௌர்ணமி தினம்.
அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, கிளாஸ் கற்றுக்கணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, டேரட் ட்ரீடிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ப்ரேயரில் கலந்துக்கணும், அந்த ஃபுட் டொனேஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த விஷயங்கள், உங்களோட ப்ரேயர் இன்டென்ஷன் என்னவோ அதை கொடுங்க. சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ குருச்சரணம். பேஷனேட்டாக ஒர்க் பண்ணணும், உங்களை வந்து தனித்துவமாக வெளிப்படுத்துவீங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஒரு பர்சன் தான் நீங்கள். இப்போ மேல் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தாலும் சரி. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்க நபருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி ஏதாவது இருந்தா நீங்க இப்ப அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சுமூகமா முடியும். ஸோ தட் இப்போ அது வந்து ரிலேஷன்ஷிப்னா கணவன் மனைவி லவ்வர்ஸ் அப்படி கிடையாது. மற்றபடி உங்க குடும்ப உறுப்பினர்களோட இல்லைன்னா உங்களோட ஒர்க் பண்ற அந்த பார்ட்னர்ஸோட கொலீக்ஸோட ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தா நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் ஒரு சுமூகமான அந்த உறவை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ ரொம்ப ஃபோக்கஸிங்கா இருங்க, உங்க வேலையில கவனமா இருங்க. ஃபோக்கஸிங் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். பயப்படாம முன்னேறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பைல் 1க்கான ப்ரெடிக்ஷன். ஓகே, சரி. இந்த பைல் 1 ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. புதிய வாய்ப்புகள், சில பேருக்கு திருமண பாக்கியம், அந்த மாதிரி சில பேர் குழந்தை பாக்கியம், அந்த மாதிரி கூட தெரியுது. ஓகேவா? வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஆனா நீங்க ரொம்ப நான் சொன்ன விஷயத்துல இருந்து நீங்க வெளில வரணும். ஆக்டிவா இருங்க. சரி, இப்ப நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 வந்து இந்த எல்லோ ஹீலிங் கிறிஸ்டல். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, டிவைனுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வணங்குற இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களோட ஏஞ்சல்ஸ் யாரை நீங்க ப்ரே பண்றீங்க அந்த ஏஞ்சல்ஸை மனதில் நிறுத்துங்க. அதே மாதிரி குருமார்களை வழிபாடு பண்றீங்கன்னா குருவை வந்து மனதில் நிறுத்திக்கிட்டு பாருங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க, கமெண்ட்ல அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க, ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்க சேனலுக்கு. இந்த பௌர்ணமி தினம் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு செய்தி வச்சிருக்காங்க உங்க இஷ்ட தெய்வம், குல தெய்வம்? 2 வராங்க, இருந்தாலும் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, இந்த எல்லோ கலர் பிரமிட் எனக்கு டக்குன்னு இன்ட்யூஷன்ல வந்தது, எடுத்து வச்சேன். இதுவும் வந்து ஹீலிங் கிறிஸ்டல். ஓகேவா? பைல் 1 வந்து மணி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும், ஹெல்த், வெல்த் எல்லாமே. அது ஆனால் மோஸ்ட் ஆஃப் மணி எனர்ஜி. இந்த எல்லோ கூட சோலார் பிளஸ் சக்ராவோடது, மணி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பைல் 2ல பார்த்தீங்கன்னா மணி எனர்ஜி, உங்களோட வேலை வாய்ப்பு, உங்களுக்கான அந்த நிறைய முன்னேற்றத்திற்காக நீங்க வந்து படிப்புக்காக ஒரு பேஷனேட்டான ஒரு வேலையை பார்க்கறது, ஒரு எஜுகேஷனுக்காக நீங்க வந்து எஃபெக்ட் போடுறது, இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் உங்களோட வேலையை தக்க வச்சுக்கணும், அதே மாதிரி உங்க படிப்பை நீங்க எப்படியாவது இந்த ஹரியர்லாம் வைக்காம கிளியர் பண்ணி நான் வந்து சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செய்ய முடியும். நீங்க வந்து கிரவுண்டிங்கா இருக்க போறீங்க. நீங்க வந்து நான் வந்து என்னோட இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து நெவர் கிவ் அப், நான் கண்டிப்பா சாதிப்பேன், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இப்ப இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க வணங்குற அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து அது மாதிரி ஒரு ஸ்டெபிளான ஒரு எண்ணங்களையும், அந்த மாதிரி உங்களோட வேலையை, படிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க வந்து அதை நம்புங்க. ஓகே, ஸ்டாண்ட் அப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிலீஃப் சிஸ்டம், ஹாவ் கான்ஃபிடென்ட், சேலஞ்சஸ் தோஸ் இன் பவர், பட் ஆல்சோ சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. நீங்க வந்து உங்களோட அந்த என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு சில அந்த பத்தின ஒரு நல்ல புரிதல், அதுல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், அதுல நிறைய அந்த ஞானத்தை, அதுக்கான அந்த அறிவை வந்து நீங்க வளர்த்துக்கோங்க. அதை கரெக்டான வழியை தேர்ந்தெடுங்க. சரியா?
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நீங்க எடுக்க போற இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க, அதை விட்டுடலாமா வேணாமா, அந்த வேலையை செய்யலாமா வேணாமா, பிசினஸ் மாதிரி கூட அது வந்து உங்களுக்கு ஒரு லாங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் சடன் வந்து ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஜாப்ல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், புதிய ஜாப் கிடைக்கலாம். நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி ஜாப். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க, அந்த எக்ஸாம்ல இது வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்க ட்ரை பண்ற அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மணி growth கொடுக்கக்கூடியது, லாங் சப்போர்ட் பண்ணக்கூடியது, உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்களோட காட் நீங்க விரும்புற அந்த அந்த குருமார்கள், நீங்க வழங்குற அந்த குருமார்களோட ஆசீர்வாதம், உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங் நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஆனா உங்ககிட்ட சில பேருக்கு சொல்றேன், நீங்க நிறைய இதை செய்யறதுக்கு ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணீங்க, நிறைய ட்ரை பண்ணி பார்க்கறது, உங்களால எவ்வளவு முடியுதோ மேனிஃபெஸ்ட் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, விர்ச்சுவல் பண்றது, ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல. இது ஒரு சிலரோட மைண்ட் செட்டு. எதுவுமே எனக்கு சக்சஸ் ஆகலையே, இப்ப மட்டும் எனக்கு சக்சஸ் ஆயிடுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது, உங்களுக்கு அந்த அபேண்டன்ஸ் சக்சஸ் இருக்கு, நம்புங்க. ஓகே, நீங்க ரொம்ப நேச்சரோட கனெக்டிவா இருக்கக்கூடிய பர்சன், நேச்சுரல் லைக் பண்ற பர்சனா இருப்பீங்க. ஒரு சிலர் உங்க வீட்ல வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறது, அவங்களோட பேசுறது, அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா அதுல அவங்களோட நீங்க அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு சிலருக்கு ஒரு கைடன்ஸா கொடுக்குறேன். உங்களோட விஷயத்துக்கு மத்தவங்களோட ஹெல்ப்பை நீங்க வாங்கணும். ஓகே, ஒர்க்கிங் டூ ஹார்ட் ஆர் டூ மெனி ஹவர்ஸ், the need for balance in life, lets others help you, health problem due to stress. சில பேருக்கு வந்து உங்களோட ஹெல்த் ப்ராப்ளத்தை இந்த மாதிரி நீங்க ஓவரா எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது, இதெல்லாம் பண்றதுனால உங்க ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகுது. அதனால உங்களோட அந்த கான்ஃபிடென்ட் லெவல் போகுது. ஸோ ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வேலைகளை, மற்றவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. ஒரு சிலர் இது வந்து இந்த தலையெழுத்து, கர்மா அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா பதிவிலும் சொல்றேன், கவனிச்சு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நம்ம நியூவா வர்றவங்க இந்த பழைய வீடியோஸ் பதிவுகள்லாம் இந்த வீடியோட எண்ட்ல பிளேலிஸ்ட்ல வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கான அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேவா? தீர்வெல்லாம் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் எங்களுக்கு நல்ல நல்ல பிளெஸிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, எப்படி உங்களோட அறியாமையே நீங்க போக்கிக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க. இந்த ஃபைல் 2 பார்க்குறவங்க உங்களோட வேலைக்கா இருக்கலாம், படிப்பு, நீங்க அந்த ஒரு படிப்பு, இந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு அடுத்தது ப்ரமோஷன் இருக்கு, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நான் வந்து நல்ல வெல் செட்டில் ஆக முடியும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அந்த அது பிடிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அதுல ஒரு சக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆனா நீங்க வந்து ஃபெயிலியர் பார்த்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸும், நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. உங்களோட உடம்பு மனசு ரெண்டுத்தையும் வந்து டவுன் ஆக்கி வச்சிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க வந்து உங்களோட விஷயங்களை நீங்களா பண்ணாதீங்க, டிவைன் பவரை எடுங்க, குருமார்கள் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஓகேவா? குருமார்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா நீங்க போடுற எஃபெக்ட் உங்களுக்கு பலிதமாகும், உங்களுக்கு சரியான டைரக்ஷன் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, சரி. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றது. சில பேர் வந்து உங்களோட ஃபேமிலி பாண்டிங், லவர்ஸ்குள்ள ஏதாவது பிரிவுகள் இருந்தாலும் சரியாகும். சில பேருக்கு நியூ லைஃப் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா ப்ரப்போசல் வருது, தொடர்ந்து முன்னேறி போங்கன்னு சொல்றாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். அண்ட் ஜாபுக்காகலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா அதுக்காக எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல இப்ப வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ண விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு, அதோட அவுட்புட் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சிருக்கீங்க, பேலன்சிங் இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க
கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? புக் பண்ணிக்கணும். அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் ரிக்வஸ்ட்டை ஷார்ட்டாக போடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பார்த்து பலனடைங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்மோக்கிங் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்ட்டு பேர் நல்லா இருக்கு. எனக்கு இந்த கிறிஸ்டல் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு, அட்ராக்ட் பண்ணிச்சு என்ன. அதனால அதுவும் அழகா அது உள்ள பார்க்கறது உங்களுக்கு நல்லா தெரியுதா? அந்த அது அது ஒரு பிளாக்காவும் இருக்காது, பிளாக்கா இருக்காது, அது சுத்தி இருக்கு. அந்த இது ஒயிட் குவார்ட்ஸ் மாதிரியும் கிடையாது. ஒயிட் குவார்ட்ஸ் வந்து பிளைனா அப்படியே கிளாஸ் மாதிரி தெரியும். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும். நம்மளோட சுத்தி இருக்க அந்த கலரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது காமிக்கும். இது வந்து ஒரு எதுக்குன்னா பிளாக்கேஜஸ் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய கிறிஸ்டல் இது. இந்த 3வது பாயில் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு நீங்க வணங்குற குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், ஏஞ்சல்ஸ், குருமார்கள் என்ன சொல்றாங்க? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, ஓடி வராங்க. நான் எப்படி ஷஃபிள் பண்ணல, இப்படி தான் ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறேன். பாயில் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, கமெண்ட்ல நீங்க வணங்குற தெய்வங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க செல்லங்களே. ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க, சேனலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய பேர் பார்க்க வைங்க. அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணிய கர்மா. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப 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 என்ன சொல்றது, கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கிறிஸ்டலோட அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? அந்த வெளிச்சம், அந்த லைட்டோட அது வந்து எமிட் ஆகி இந்த இடத்துல வருது. ரேஸ் இது உள்ள இந்த இது உள்ள வந்து அதுக்கப்புறமா இதுல வருது. ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறவங்க செல்லங்களே, ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில ரொம்ப பேஷனட்டா நீங்க உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய பர்சனா இருப்பீங்க, நபரா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மூமெண்ட். ஓகேவா? நீங்க உங்க வேலைகளை ரொம்ப பேஷனட்டா சந்தோஷமா பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் கொடுக்க போறாரு. ஓகேவா? நீங்க சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த இறைவன் கொடுக்கும் பொழுது அதை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது உங்களோட இந்த விஷயத்த இன்னும் பிளஸ் பண்ணும். உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல வழிகள் திறக்கும். உங்களோட ஆன்ம பலத்தை அதிகரிக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃபுல் மூன் டேல, நியூ மூன் டே இந்த மாதிரி வரும்போது ஃபுட் டொனேஷன் பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் அவங்களுக்கு தேவைக்கு அந்த மாதிரி ஆதரவற்ற அந்த குழந்தைகள், ஆதரவற்ற அந்த பெற்றோருக்கு நீங்க உதவி பண்ணும் பொழுது இறைவன் உங்களோட அந்த கர்ம வினையை நீங்க வந்து குறைச்சிக்க முடியும். 2வது, உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து உங்க ஆன்ம பலம் பெருக்கும் பொழுது உங்களோட நல்ல விஷயங்கள், உங்க உடல் மனம் நிம்மதி அடையும். உங்களுக்கான விஷயங்களை ஒண்ணா இறைவன் வந்து உங்களுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மள என்னமோ இறைவன் படிச்சு விட்டாரு, நம்ம பாட்டுக்கு நமக்கு மட்டுமே வச்சு செய்யறாருப்பா இறைவன் அப்படின்லாம் கிடையாது. அவர் யாரையும் வச்சு செய்யறதுக்கு வரல. அவர் நீங்க ஸ்ட்ரகிள் ஆனா கூட உங்களை தூக்கி விடுறதுக்கு தான்ப்பா ரெடியா இருக்காரு. நீங்க தான்ப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவ்வளவு அழகா பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு. நீங்க இந்த ரீடிங் பாக்குறவங்க குருச்சரணம் டிவைன் பாத் சேனல் சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரையும் வரவேற்கிறேன். வருகிற 6/10/2025 பௌர்ணமி தினம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தினம் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். கண்டிப்பாக ஒரு அபேண்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்ஸ் ரீதியாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு பொறுப்புள்ள தாயா, அந்த மாதிரி ஒரு தாய் ஸ்தானத்தில் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு குடும்ப தலைவியாக இருப்பீங்க. ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் மெயில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
நீங்க உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனா 75% ஃபீமேலுக்கு காமிக்குது. ஒரு 25% நீங்க மேல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா நீங்க வந்து உங்களோட அந்த ஜாப்ல நீங்க இருக்கிற அந்த பொசிஷனை ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா, ஒரு சிலர் கடமைக்காக தானே கடமைக்காக ஒரு வேலையை பார்ப்பாங்க. எப்படா இப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் இப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க செய்யற அந்த வேலையை ரொம்ப ஆத்மார்த்தமா செய்வீங்க. அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் உங்களோட அந்த வில்லிங்னஸ் இருக்கும். உங்களோட எஃபிஷியன்ஸ் தெரியும் அந்த இடத்துல. இந்த வேலையை இவரை தவிர வேற யாரும் சூப்பரா பண்ண முடியாதுப்பா. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டரா இருப்பீங்க. அது மாதிரி ஒரு பேஷனட்டான ஒரு வேலையை பார்த்தாலும் சரி, அது குடும்பத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணாலும் சரி, அது நீங்க அஃபிஷியலா போயிட்டு வேலை பார்த்துருந்தாலும் சரி, அப்படி ஒரு டேலண்டட் பர்சனா தான் இருக்கீங்க. உங்களுக்கு மணி எனர்ஜி இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு எஃபெக்ட் போட்டிருக்கீங்க ப்ரீவியஸ்ல. உங்களோட அதுல வந்து சடனா அதன் மூலம் வரலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வழியில நீங்க எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்சியல் சப்போர்ட்டை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஃபோக்கஸிங்கை ஒரு இடத்துல வைங்க. நிறைய கையில இன்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு 4 வழியிலையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? நீங்க வந்து ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங்லாம் எடுக்காதீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை யோசிக்கிறது, பல வேலைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு ஆயத்தம் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் பார்ப்பீங்க. அதனால அதை செய்யாதீங்க. சில பேர் வந்து லாஸ்ட் நடந்த ஃபெயிலியர்ஸ்ல ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு உட்காந்துருப்பீங்க. அது மாதிரி இல்லாம கொஞ்சம் உங்களை வந்து மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன்ல வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஹீலிங் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தெரியும்னா அந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட ஹீலிங் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் யாரும் தெரியாதுன்னா டிவைன் பாத் சேனல்ல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்களோட லேகிங் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கறது எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடான விஷயம், ஃபைனான்ஸ் ரிலேட்டடானது எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. செஞ்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பரா வந்திருக்கு பைல் 3க்கு. அதே மாதிரி சில பேர் வந்து அதாவது வெளியூருக்கு போகணும். நீங்க பாக்குறது நிறைய பேர், சில பேர் ஆர்டிஸ்ட் மாதிரி கூட வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வேணும். நான் என்னோட பர்சன் ரீயூனியன் பண்ணுவாங்களா? இதெல்லாம் சில கேள்விகள் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா ரீயூனியன் ஆகும். நீங்க ரீயூனியன் ஆனாலும் நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. அதை விட்டு மூவ் ஆன் பண்றது பெட்டர். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இப்ப இருக்க இந்த ஸ்ட்ரெஸ்ல நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த நியூ ஷிஃப்டிங் இருக்கு. ஓகேவா? உங்களோட வேலையில ரொம்ப அதை வந்து அதை விரும்பி நல்லா ஒரு பேஷனேட்டா செய்வீங்க. உங்களோட அந்த ஒர்க் வந்து ரெகனைஸ் பண்ணப்படும். ஓகேவா? கலைத்துறையில இருக்கிறவங்க சாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்க இண்டிவிஜுவலா பண்ணணும்னு நினைக்காதீங்க. கூட நிறைய பேரோட அந்த இதோட இன்வால்வ்மெண்டோட பண்ணுங்க. குரூப்பா பண்றது பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு சிலருக்கு தோணுது. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது லேகிங் இருக்கு அப்படின்னா அது நம்ம முன்னாடியே சொல்லிட்டு அதை சரி பண்ணிக்க முடியும். டோன்ட் வரி. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.